நல்லா கேட்கணும். சரி, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8ஆம் வசனம். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். இந்த அறிவை அளிக்கிற அந்த வசனம் ஆவியானவர் கொடுக்குறாராம். ஆவியானவர் 7 காரியத்தில் மனுஷனுக்கு அறிவை கொடுக்குறார் அப்படின்றார். எதுக்குன்னா, இந்த கொரிந்தியரை வாசிக்கும் போது சொல்லிட்டாரு, அநேக பேருக்கு அறிவு இல்லை அப்படின்னு தான் முதல்ல தொடங்குறார் இல்லையா. நீங்கள் அறியாது இருக்க எனக்கு மனசு இல்லை அப்படி. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாது இருக்கிற எனக்கு மனசு இல்லை. நிறைய பேருக்கு வரங்களை குறித்து அறிவு இல்லாமல் போயிடுச்சு. எதுக்கு நான் கீழே சொல்கிறாரு, ஏவப்பட்டபடி வீணான விக்கிரங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க அப்படின்றார். விக்கிரம் வீணு, ஒன்றும் தராது. அதில் பிசாசு ஒரு பக்கம் ஏவிச்சு, மனுஷன் ஒரு பக்கம் ஏவுனா அதில் போய் நம்மளுக்கு அறிவெல்லாம் கெட்டு போயிட்டுன்றார். நம்மளுக்கு வரங்களை குறித்து அறிவில்லைன்றார். அதாவது வரங்கன்னா என்னென்னா, தெய்வம் நம்மளுக்கு எப்படி தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரங்கள் மூலமாக தான் கர்த்தர் நம்மளுக்கு தர முடியும். நம்மளுக்கு அதை அறியாமல் போயிட்டோம் அப்படின்னா, அதில் அறிவு இல்லாமல் போய்விட்டோம். விற்கிறதுக்கு முன்னாடி மனசை செலுத்திட்டோம். அன்றைக்கி எப்படிலாம் விற்கிறதுக்கு முன்னாடி போய் நம்ம புத்தி கெட்டு போனோம், அறிவிலாம் போனோம்னா, 2 வாரம் இருக்கும் பாருங்க. ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். போகும்போது ஒரு அண்ணன் பக்கத்துலேருந்து சொன்னார், பாஸ்டர் இந்த பேய் நம்ம வீட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எதுக்கு இந்த பேய் நம்மகிட்ட வரப்போகுது அப்படின்னேன். இல்லை நீங்கள் பார்த்தீங்களா, அவர் அடிக்கிற அடியை பார்த்தீங்களான்னார். நானும் பார்த்தேன். உங்களுக்கு எதுக்கு அதை பற்றி பயம்னு கேட்டேன். இல்லை, முன்னாடி நானும் அதுக்குள்ளே தான் இருந்திருக்கிறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக வருது அப்படின்னார். நானும் அவங்கள மாதிரி முன்னாடி நான் விற்கிறவங்களுக்கு முன்னாடி தான் போனேன், அதெல்லாம் பலிக்கும் அப்படின்னு நானும் செஞ்சுருக்கிறேன் அப்படின்ட்டார். அவர் செஞ்சது என்னென்ன, இந்த அதில் கொஞ்சம் வேப்பலை, வேப்பம் அந்த இலைகள், கொஞ்சம் அந்த காம்போட கொத்து, அப்புறமா அந்த பால் வரக்கூட 2-3 செடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நிர்வாணமாக இருந்து துரத்துறாரு. போ பிசாசுன்னு கண்ட இடத்துல அடிக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பேயை துரத்துறதுக்கு நிர்வாணமாக இருந்துட்டு கண்டதெல்லாம் எடுத்து போட்டு அடித்தா, வாரியில் போட்டு அடிக்கிறான். இந்த வேப்பம் இதை போட்டு அடிக்கிறான், என்ன இல்லாமல் பண்ணுறான். அப்போ நான் சொன்னேன், அவர் நிறுவனமே ஆக்கி விட்டுட்டு பிசாசு, அது எப்படி போகும், அவரே நிறுவனம் ஆக்கி விட்டுட்டுச்சு. ஏன்னா மனுஷனுக்கு எதனால் நம்ம முன்னேற போகிறோமோ அதை குறித்த அறிவே இல்லை. பிசாசு அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்கிட்டு, பாட்டி மாதிரி எல்லாரும் ஏவப்பட்டபடி விற்கிறதுக்கு மட்டும் கிடந்து முட்டிகிட்டே கிடக்குறாங்க. ஆண்டவரை தரமாட்டீங்களான்னு. அது சொல்லுது, நான் ஒன்றும் தரமாட்டேன், நீ எது உனக்கு தரும் அதை நான் அறிவிக்கிறேன். வரங்கள் நிறைய இருக்குது, அதில் முக்கியமான ஒரு வரம் அறிவு. இந்த அறிவை பற்றி கொஞ்சம் நீ புரிஞ்சிட்டேன்னா நீ நல்லா வந்துடலான்றார். 3 விஷயம் சொன்னேன் அறிவில். முத காரியம் வேலை. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய சபைக்கு வந்தால் அவனுடைய ஹார்ட் முதல்ல எங்கே போகும்னா, நல்ல வேலை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிடும். இந்த அறிவு அவனுக்கு கொடுக்கப்படும். 2, ஐஸ்வர்யவனாய் மாற வேண்டுங்கிற நல்ல விருப்பம் வந்துடும். நல்ல அறிவு வரும் ஐஸ்வர்யத்தில் மாறுறதுக்கு. 3, கொடுப்பதில் நல்ல ஆற்றல் வந்துடும். இதெல்லாம் எதுக்குன்னா, நாம் நல்லா முன்னேறுவதற்கு உள்ள இது அழகான விதமான அற்புத விதமான அறிவாற்றல் உள்ளவைகள். இன்னைக்கு 4வது பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஆவியானவர் உணர்த்தும் 4வது பாயிண்ட்டு பொன் இல்லைன்னா தங்கம். பொண்ணு இல்லைன்னா தங்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா, பாவம் இல்லை என்கிற அறிவு வரணும். நிறைய பேருக்கு தங்கம் போட்டால் பாவம் அப்படின்றான், பொண்ணு பாவம் போட்டால் இல்லை, தங்கமே பாவம் பொண்ணுமே பாவம் அப்படின்றான். நிறைய சபையில் ஒரு கூத்து நடக்கும் பார்த்தீங்களா, தங்கம் போட்டால் பாவம்பா, ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தங்கம் போட்டால் ஞானஸ்தானம் தரமாட்டான். ஆனால் தங்கம் போட்டுக்கிட்டு தங்கம் பாவம்பா, தங்கம் போட்டுக்கிட்டு சபையில் முன்னாடி நிற்கும். அவருக்கு முன்னாடி அவர் அந்த விசுவாசியை வேண்டாம் சொல்ல மாட்டார். தங்கம் பாவம்னா அந்த ஆளும் போட்டிருக்க ஆளும் பாவம் தானே, சபைக்கு வந்தால் வேண்டாம் சொல்ல வேண்டியது என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னையை பொறுத்தவரை தங்கம் பாவம்னு
அது போட்டாலும் பாவம், ஞானஸ்தானம் எடுக்க முன்னாடி போட்டாலும் பாவம், அதுக்கு பின்னாடி போட்டாலும் பாவம் பாவம் தான். அப்போ தங்கம் பாவம் சொல்கிற ஆட்கள் கூட, பொண்ணு பாவம் சொல்கிற ஆட்கள் கூட அந்த பாவத்தை யாராவது போட்டுட்டு வந்தால் அதை கண்டித்து பேசுகிறதுக்கோ அதை கலத்தி வைக்கிறதுக்கோ இவங்களுக்கு உபதேசத்தின்படி அதிகாரம் இல்லாமல் போயிடுச்சு. ஒன்று பாவம் அப்படின்னா அப்புறம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாவம் சொல்லிக்கிட்டு அதுக்கு மறுபடியும் இடம் கொடுக்குறாங்க, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது உண்மையிலே பிசாசனம் வஞ்சிக்கப்படுகிறது. தங்கம் பாவம் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு அற்புத விதமான ஒரு விஷயத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்தது. இயேசு பெத்லகேமில் பிறந்துட்டார். நல்லா கேட்கணும். இதெல்லாம் ஏன் ஒன்று சொல்கிறோம், அற்புத விதமான பிரசங்கத்துக்குள்ளே கொண்டு போகிறோம். இன்றைக்கி முதல்ல காரியங்களை சொல்லிவிட்டு அப்புறம் பின்னாடி முக்கியமான விஷயத்தை சொல்லுவோம். இயேசு பெத்லகேமில் பிறந்துட்டார் இல்லையா? யூதாவில் பெத்லகேமில் இயேசு பிறந்தார். பிறந்தபோது கிழக்கே இருக்கிற சாஸ்திரிகளுக்கு தேவன் தூதர்களை அனுப்பி அவங்கள்ட்ட சொன்னார், பெத்லகேமில் இயேசு பிறந்துட்டார். அப்புறமா வானத்திலேருந்து ஒரு நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரமும் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டு இந்த ஜனங்கள் கிழக்க இருந்து போனாங்கன்றாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருந்து தான் எருசலேமுக்கு போனாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி உண்மைன்னு சாத்தியம் தெரில. போனாங்களாம். போனபோது அங்கே பார்த்தா ரூமுக்குள்ளே இயேசு படுத்து கிடக்கிறாரு, பிறந்திருக்கிறாரு. பிறந்த பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, வேத வசனம் சொல்லுது, பொண்ணு, தூபவர்க்கம், வெள்ளை போலம், இந்த 3ஐயும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க. கொடுத்தபோது கர்த்தர் அதை அங்கீகரித்தார். அப்படின்னா தங்கம் பொண்ணு பாவம் இல்லை, இதை நீங்கள் காணிக்கையாக கொடுத்தாலும் நான் அங்கீகரிக்கிறேன், நீங்கள் வச்சுருந்தாலும் அங்கீகரிக்கிறேன் அப்படின்றார். அப்போ இது பாவம் அல்ல, ஏன்னா அது இயேசுவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கே காணிக்கை கொடுக்கும்போது பிதாவாகிய தேவன் அதுக்கு மறுப்பு தெரியாமல் ஓகேன்னு இருக்கிறாரு. அப்போது இயேசுவுக்கே தங்கத்தை காணிக்க கொடுத்த சாஸ்திரிகள் இருக்கும்போது தங்கம் பாவம் பாவம் பாவம்னு எப்படி தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. போடுறது 2வது பிரச்சனை, அணிகிறது 2வது பிரச்சனை, பாவம்ன்றாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை பாருங்க. தங்கம் பாவமே இல்லை, அது யாரும் காணிக்க கொடுத்துக்கலாம், யாரும் தங்கம் வச்சுக்கலாம், அது பாவம் ஒன்றும் கிடையாது. சில பேர் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டுறா, பாவம் சொல்கிறா. தங்கம் பாவம்னா அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்தால் பாவம் கிடையாதா? தங்கம் பாவம்னா பீரோவில் இருந்தால் பாவம் கிடையாதா? தங்கம் பாவம்னா லாக்கரில் வச்சா பாவம் கிடையாதா? பாவத்தை உனக்கு சொந்த மட்டும் எங்கே வச்சுருந்தாலும் பாவம் பாவம் தான். ஆனால் இங்கே சொல்கிறாரு பாவம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவே பிறந்தபோது பிதாவாகி தேவன் அதை அங்கீகரித்தார், பாவம் இல்லைன்னு இல்லையா? இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. 2வது, தங்கம் இல்லைன்னா பொண்ணு பரிசுத்தப்படுத்தப்படுகிறதுன்றார். இது பரிசுத்தன்றார். நல்லா கேளுங்க. நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, தங்கம் வந்து சபைக்கு போட்டு வரக்கூடாது, தங்கம் போடக்கூடாது. இந்த அணிகிறதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். இங்கே தங்கம் 2வது பரிசுத்தப்படுத்தப்படுகிறதுன்றார். தங்கம் பரிசுத்தமாகும் அப்படின்றார். தங்கம் பாவம் அல்ல, தங்கம் வந்து பரிசுத்தமாக்கப்படுகிறது. அதுக்கு சொல்கிற பாருங்க, மத்தேயு 23:17 இருக்குது, பொன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவாலயமோ அப்படின்றாரு. தங்கத்தை எல்லாம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தப்படுத்துதுன்றாரு. பரிசுத்தமாகும் அது. அது எப்படி சொல்கிறேன் பாருங்க. தேவாலயத்தில் யார் இருக்கிறாருன்னா மகாராஜா இருக்கிறார். மகாராஜாவுக்கு முன்னாடி தங்கம் என்ன ஆகப்படுதுன்னா பரிசுத்தமாக்கப்படுகிறதுன்றார். எப்படி தங்கம் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி பரிசுத்தமாக்கப்படுகிறது? அதுக்கு நல்ல ஒரு அற்புத விதமான பாயிண்ட் நான் சொல்கிறேன். யாத்ரா புஸ்தகம் 20வது அதிகாரம் 23லேருந்து 29 வரை இருக்குது. தங்கம் பரிசுத்தம், சரியா? தங்கத்தை யாரும் விட்டுறக்கூடாது. யாராவது கலட்டி போட்டால் இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் சொல்லணும். தங்கம் தேவனுக்கு பாவமாக இருந்தால் அது எப்படி தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுவார்? தேவனும் மனுஷனும் ஒன்றும் கிடையாது. மனுஷன் தங்கத்தை பாவம் சொல்கிறான், ஆனால் தங்கத்தை சபைக்கு போட்டுட்டு கண்டிப்பாக அவங்க போதகனுக்கு கீழ்ப்படியாமல் தங்கம் போட்டுட்டு வந்தால் அவங்களோட சபையை விட்டு துரத்தி விட மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு பாவமா மனுஷனா எது முக்கியம் அப்படின்னு கேட்டால் பாவம் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு சபைக்கு மனுஷன்தான் முக்கியம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாவமா மனுஷனா எது முக்கியம் அப்படின்னு கேட்டால் பாவத்தை தான் வெளியே வைக்கணும். பாவத்தை வெளியே வைக்கிறதால் பாவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற மனுஷனை வெளியே வைக்கணும். ஆனால் இங்கே அப்படி செய்கிறது கிடையாது. பாவம் பாவம் சொல்லுவாங்க சபையில், தங்கம் பாவம் தங்கம் பாவம்பா, எல்லாருமே போட்டுக்கிட்டு தான் இருக்கிறா. நல்லா கேட்கணும். தங்கம் பாவம் இல்லை, தங்கம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அது எப்படி காட்டுறேன் பாருங்க. யாத்ரா புஸ்தகம் 30 அதிகாரம் 23லேருந்து 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 காரியத்தை முதல்ல காட்டுறாங்க. வெள்ளை போலும் 500 சேக்கல் எடை வாங்குறாங்க. 2 கருவாப்பட்டை, இது 200 சேக்கல் எடை.
சுகந்த வசம்பு 250 சேக்கல் எடை, ஒளிவெண்ணெய் 1 குடம். இதனால பரிசுத்த அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக இருக்குது. இது என்னென்ன, தேவன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறாரு. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல அந்த அந்த ஆலயத்துக்குள்ளாக வருகிற பொருட்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு பரிசுத்த தைலம் என்று ஒன்றை உருவாக்குறார். முதல்லயே பரிசுத்த தைலத்தை தான் அவர் உருவாக்குறார். ஏன்னா இந்த பரிசுத்த தைலம் எங்கெல்லாம் படுதோ அதெல்லாம் பரிசுத்தமாகிறதுன்றார். இப்போ ரெண்டாவது அதை கெட்டுறாரு பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் கெட்டுறாரு. யாத்திரா புஸ்தகம் 36வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 50 பொன் கொக்கி அப்படின்ற ஆசாரிப்பு கூடாரம் என்னன்னா, ஒரு சின்ன ஆலயம் கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆலயம் கட்டும்போது அதை 3 விதமாக பிரித்து கட்டுறாங்க. பிரித்து கட்டும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 3 ஆலயத்தை ஒன்றாக்குறதுக்கு 50 பொன் கொக்கி போட்டிருக்காங்க. அந்த 50 பொன் கொக்கியில் தான் மாற கொக்கியை போட்டு தங்கத்துடைய ரோப்பை போட்டு இழுத்து ஒன்றா சேர்த்து கட்டி வைப்பாங்க. எதுக்குன்னா, அவங்க இடம் பெயர்ந்து போவாங்க. இடம் பெயர்ந்து போகும்போது எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு போகணும். அதனால தற்காலிக ஆசாரிப்பு கூடாமல் இருக்கிறதுனால ஒன்றா சேர்த்து கட்டுறதுக்கு அந்த கொக்கியெல்லாம் தங்கத்தில் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு மாறி போகும்போது அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்த்து அந்த ஆசாரிப்பு கூடத்தை பிரித்து வண்டிக்கு மேலே ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. இப்படி தான் அவங்க ஆசாரிப்பு கூட வச்சாங்க. அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு 50 பொன் கொக்கி இருந்துச்சான். 36:13 சொல்லுது யாத்திரா புஸ்தகம். அப்புறமா தங்கம் முக்கியமான இடத்துல கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறேன். அப்புறமா 2 சாட்சி பெட்டி, அதாவது உடன்படிக்கை பெட்டின்றோம். அது 37வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் தெரியுது. 2.5 முழம் அகலம், 1.5 முழம் உயரம், 1.5 முழம் நீளம், இப்படி ஒரு உடன்படிக்கை பெட்டி செஞ்சு அதை உள்ளும் புறமும் பொன் தகட்டால் சீட்டு அடிச்சாங்கன்றது. கேட்டிங்களா? அது எங்கே இருக்கும் பாருங்களேன். ஆசாரிப்பு கூடாரங்கிறது பெரிய ஆலயம், உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னா சாட்சி பெட்டிங்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டியில் எல்லா பக்கமும் உள்ளையும் வெளியையும் கவர் பண்ணி தங்க சீட்டு வச்சுருந்துச்சுன்றாங்க. இங்கே தான் சொல்கிறாங்க தங்கம் போட்டு வரக்கூடாதுன்னு. அங்கே பழைய ஆலயத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் தங்கம், தங்கமே இல்லாத ஒரு இடமே கிடையாது பாருங்க. இங்கே தங்கம் போட்டால் தப்புன்னு படிக்கிறதும் கிடையாது. யாருக்கு பாவம்? தங்கங்கிறது யாருக்கு பாவம்? இங்கே தங்கத்தை பரிசுத்தப்படுத்திருக்கிறார். தங்கம் யாருக்கு பாவம்? மனுஷனுக்கு பாவமா தெய்வத்துக்கு பாவமா? நம்ம தெய்வத்துக்கு பாவமா இருந்தால் தான் நம்ம தொடக்கூடாது. மனுஷனுக்கு பாவம் என தொடலாம். அவனுக்கு 1000 புத்தி இருக்கும், 1000 புத்தி இல்லாமல் இருக்கும். அவன் யோசிக்கிறத கேட்டு செய்ய முடியாது. ஆனால் தெய்வத்துக்கு தங்கம் பாவம் அப்படின்னு கேட்டால் தங்கம் பாவம் இல்லை. ஏன்னா தங்கத்தை கொண்டு உள்ள உடன்படிக்கை பெட்டியே தங்கமாக தான் இருக்குது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியே தங்கத்தினால தான் இருக்குன்றாரு. அப்புறமா மேஜை, யாத்திரா புஸ்தகம் 37:10-16 தங்கம் பாவமா இல்லைன்னு கேட்டால் இதில் நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் தப்ப முடியும். தங்கம் பசும்பொன்னால் மூடி மேஜையை பண்ணி, ஒரு பெரிய மேஜையை பண்ணி அந்த மேஜையை மேலே கீழையும் ஃபுல்லாக பொன் தகட்டினால் மூடின ஒரு தகடு போட்டிருக்காங்க. நல்லா கட்டியாக இருக்குது அந்த தகடு. ஏன்னா அந்த மேஜையில் தான் நிறைய காரியங்களை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. தேவ சமூகத்துக்கு அப்பெல்லாம் இருக்கும், 10,000 வருஷத்துக்கு இருக்கணும். அதனால நிறைய வைக்கிறதுனால வேட்டை ஏற்றுறதுனால கீழே மேலே போட்டு நல்ல தங்க பொன் பசும்பொன்னால் அதை மூடி போட்டு நல்ல கட்டைக்கு வச்சிருக்கிறான். ஆலயத்தை திறந்த எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பூரா தங்கமாக இருக்கும். நம்ம சபைகளை இப்போ ஆவிக்குரிய சபையில் தங்கம் போடக்கூடாது, தங்கம் பாவம் சொல்லி திறந்து பார்த்தா இங்கே எல்லாம் பிளாஸ்டிக்காக இருக்குது. அன்னைக்கு இருந்த ஆசாரிப்பு கூடாரம் ஃபஸ்ட்டு முதல் மோசை கட்டும்போது அதை திறந்து பார்த்த பொழுது எப்படி இருந்துச்சுன்னா, வெளியேருந்து பார்த்தா தான் அது ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள், துணியாட்டு இருக்கும். அந்த திரைச்சலையை திறந்து நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சபை முழுக்க தங்கமாட்டே இருக்கும், ஜொலிச்சிட்டு இருக்கும். அப்படி 4 குத்து விளக்கு, 37வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, குத்து விளக்க பூராவும் தங்கத்தினால் பொன்னால செஞ்சாங்களாம் பாருங்க. முழுக்க தங்கம். பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க. லைட்டை போட்டு அப்படி வெட்டிட்டு இருக்கும். அடுத்து சொல்றாரு தூபபீடம் சீத்த மரத்தினால் ஒன்று செய்து பசும்பொன் தகட்டினால் மூடி. இப்படி இனி அதுக்கு அடுத்ததெல்லாம் வெண்கலத்தை போட்டு செஞ்சான் இருக்கு. தேவனுக்கு என்ன பண்ணாராம், தேவன் இந்த முதல்ல அபிஷேக தைலம் உண்டு பண்ணி பின்பு எல்லாம் தங்கத்தினால் உண்டாக்கி இந்த அபிஷேக தைலத்தை கொண்டு தங்கத்தில் ஊற்றி விட்டார். தங்கத்தில் ஊற்றி விட்டோன்னு என்னாச்சு, தங்கத்தில் எல்லாம் அந்த அபிஷேகம் பண்ணி விட்டார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு இது எல்லாம் பரிசுத்தமாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நான் சொல்கிறேன் தங்கம் பரிசுத்தமாக்கப்படும். எப்போ பரிசுத்தமாக்கப்படும் அப்படின்னா, நீங்கள் தங்கம் போடலாம், பாவம் இல்லை.
தங்கம் போட்டிருக்க உங்களுக்குள்ளாக என்னைக்கு பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வருதோ அப்புறமா அது பரிசுத்தமாக்கப்படும்ன்றார். எப்படி அது மீனிங் என்ன? நீங்கள் தங்கத்தை முழுக்க போட்டிருக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் தங்கத்தை முழுக்க முழுக்க போட்டாலும் பாவம் கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி வந்த பின்னாடி அந்த தங்கத்தினால் உங்களால் ஒரு பாவம் செய்ய முடியாது. அதுதான் காட்டுது. தங்கத்திலேயே அது வேல்யூ என்னன்னா, தங்கத்தையே நீங்கள் பூராவும் ஒரு ஆலயம் பண்ணாலும் அந்த ஆலயத்தை ஆவியினால் அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா அப்புறமா அங்கே ஒரு பாவம் நிற்காதுன்றார். அப்போ நான் சொல்கிறேன், தங்கம் பாவம் இல்லை. என்ன பாவம்னா, தங்கத்தை பரிசுத்தப்படுத்துகிற தேவம் எனக்குள்ளா இல்லாமல் இருக்குது. எனக்குள்ள தேவை இருந்தால் நான் எத்தனை கோடி தங்கம் போட்டாலும் நான் பாவத்தில் விட மாட்டேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் தங்கத்தை போய் பாவம் சொல்லக்கூடாது. பாவங்கிறது ஒரு ஸ்பிரிட் ஞாயிற்று சொன்னேன், அது எனக்குள்ளா இருக்குது. நான் தங்கம் போட்டாலும் தங்கம் போடாமல் இருந்தாலும் என்னை பாவம் செய்ய அது கட்டுப்படுத்தும். அப்போது நான் சொல்கிறேன், தங்கம் தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறது பைபிள் சொல்லுது. யாத்திராகமம் 36:37 சொல்லுது, தங்கம் தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறதுன்றார். அப்போ எந்த காலத்திலும் கொண்டு தங்கம் பாவம் அப்படின்ட்டு ஒரு காலம் தங்கத்தை கலட்டி போட்டுறக்கூடாது. நான் நிறைய கருத்து சொல்கிறேன். ஏன் அந்த தங்கத்தை பற்றி நீ பேசுகிறேன்? நிறைய பேருக்கு தங்கத்தை பற்றியெல்லாம் அறிவே கிடையாது. கலட்டி போட்டுட்டு மாட்டிக்கிட்டாங்க நிறைய பேர். நிறைய குடும்பங்கள் இடறி போயிட்டு தங்கத்தை மூலக்க தேவன் வந்து போட்டுட்டு தங்கம் பாவமாக்குன்னு சொல்லி கலத்தி என்னதெல்லாம் பண்ணிட்டு அதை கலத்தி பொருள் வாங்கிட்டு அதை கலத்தி வேற எல்லாமே செஞ்சுட்டு கடைசியில் பொருளாதாரம் இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க நிறைய பேர். பாவத்தில் விழுந்துட்டான். தங்கம் இல்லாமலேயே மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான். இங்கே அந்த மாதிரி பகுதியெல்லாம் படிச்ச கிடையாது. அதனால தங்கம் பரிசுத்தமாக்கப்படும். நீ கேட்குறது ஆண்டவரே, கடவுள்கிட்ட வந்து ஆண்டவரே, ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு, தங்கம் போட்டால் ஒரே அருவருப்பாக இருக்குது, தங்கம் போட்டால் எனக்கு கஷ்டம். உனக்கு கஷ்டம் வரைக்கும் விழுந்து சாகு, கடவுளுக்கு கஷ்டம் இல்லையாப்பா அது. கடவுள் என்ன சொல்ற, நீ என்ன தான் தங்கம் போட்டுருவான், பிரச்சனை இல்லை. என் அபிஷேகம் ஓண்ட வர்ற அளவுக்கு நீ பரிசுத்தமாக்கப்படுவதற்கு தயார்படுத்திக்க. முக்கியம் வந்து தங்க மேட்ரு கிடையாது. நான் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் ஆவியானவர் எனக்குள்ளா வருவதற்கும் நான் உகந்தவனாக இருந்தால் என்கிட்ட என்ன இருந்தாலும் பாவம் நடக்காதுன்ற. ஆமென். அப்போ தங்கம் பாவம் கிடையாது. தங்கம் பாவம் முக்கியமான இடத்துக்கு கொண்டு போகிறோம் உங்களை. அதனால சொல்கிறேன் நான், தங்கம் பாவம் அல்ல, ரெண்டாவது தங்கம் பரிசுத்தன்றார். நம்மளுக்கு பாவம்னு போதிச்சா எல்லா சபையிலும் போதுன்னு எப்படின்னா, தங்கம் பாவமாகும், நகை போடக்கூடாது, அப்படி பிசாசு தங்கத்தை வழியாக உள்ள வந்துடும். ஐயா, தங்கம் இல்லாத ஆட்களை செக் பண்ணி பாருங்க, பூரா பாவம் தான் இருக்குது. தங்கம் கலத்தினா பரிசுத்தாவி உள்ள வர்றதும், தங்கம் போட்டால் பாவாவி உள்ள வரும் அப்படி ஒரு பிரமாணமே கிடையாது. தங்கம் போட்டாலும் போடாமல் இருந்தாலும் உன் பரிசுத்தத்தை வச்சு தான் ஆவியான உனக்குள்ள வேலை செய்யறது, வேலை செய்யாது இருக்குது. நீ நல்லா இருந்தேன்னா உனக்கு ஆவியான வரும், நீ பாவம் செய்யனா ஆவியான ஒன்று விட்டு போயிடும். பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் தான் ஆவி வேலை செய்யுமே தவிர தங்கத்துக்கெல்லாம் வேலை செய்யாது. நான் சொல்லுவேன், தேவனுடைய ஆலயம் தங்கத்தினால் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதனால தங்கத்தான் செய்தார். புதிய ஏற்பாட்டில் வருது சொல்லுது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நீங்களும் குணத்திலையும் சரி, நீங்கள் போட்டிருக்கிற வஸ்திரங்களும் சரி தங்கத்தினால தான் இருக்கணும். ஏன்னா தங்கங்கிற ஒரு பொண்ணுங்கிற ஒரு மகிமை, அந்த மகிமையில தான் தேவன் மகிமைப்படுகிறார். சும்மா ஒரு வறட்சியில் தேவன் மகிமைப்படுறது கிடையாது. ஏழைகள் பரலோகராஜ்யம் போக முடியாது பாருங்க. சபையில் போய் நிறைய பேர் சொல்கிறாங்க, தங்கம் இல்லாட்டி நம்ம பரலோகராஜ்யம் போகலாம். தங்கம் இல்லாட்டி தான் போக மாட்டான். இப்போ அந்த பக்கம் தான் கொண்டு வரேன் நான். தங்கம் இல்லைன்னா யாரும் பரலோகராஜ்யம் போக மாட்டா. அந்த கதைக்கு நான் பாருங்க. ஆமென். தங்கம் இல்லைன்னா என்ன செய்யும் இல்லையா? அதனால சொல்கிறேன் நான் பாருங்க. தங்கம் உங்கள்கிட்ட இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் எங்கே போவீங்க? அதை நான் சொல்கிறேன். இல்லை, தங்கம் இல்லைன்னா உங்களுக்கு பற்றாக்குறை வரும். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் காதில், உங்களோட கழுத்தில், உங்கள் கையில் தங்கம் அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு 10 பவுன் வாங்கி போடலைன்னு என்ன வரும்னா பற்றாக்குறை வரும். பற்றாக்குறை வந்தால் நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னா, மணவளம் வரும்போது காணாமல் போயிடுவீங்க. அந்த பகுதி தான் கொண்டு போகிறேன். அதனால் தங்கத்தை மற்ற சபை எப்படி போதிக்க எனக்கு தெரியாது. என் சபையில் வர்றவன் தங்கத்தை வந்து சீ, அருவருப்பு. நீங்கள் எல்லாருமே தங்கம் போட்டவங்களை பார்த்து சொல்லுவாங்க சபையில், சீ எனக்கு பிடிக்கல, அருவருப்பாக இருக்கணும். நீங்கள் எப்படி போடணும்? தங்கம் போடையில் கண்டிப்பாக நீங்கள் பரலோகராஜ்யம் போக மாட்டேன், அது எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா முக்கியமான விஷயத்துக்கு போகிறேன் பாருங்க. மத்தேயு எழுதின புத்தகம் 25ஆவது அதிகாரம். நீங்கள் இந்த மாடலை இதை படிச்சிருக்க மாட்டீங்க. பல பேர் பல மாடலை படிச்சிருக்கிறான். அந்த ஆசை வரல பாருங்க. எனக்கு தங்கம் போடணும், எனக்கு 25 பவுனில் ஒரு நகை வாங்கி போடணும், எனக்கு 40 பவுனில் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு நகையை சேர்த்து வைக்கணும், ஒரு ஆசையே வரல. ஏன் வரலன்னா, நிறைய பேருக்கு மைண்டில் பெருசாக வேலை செய்யல. ஏன் வேலை செய்யணும்? தங்க பாவம் கெடுத்துட்டாங்க. தங்க பாவம் கெடுத்துட்டாங்க. அந்த மைண்டு பாருங்க, அந்த மைண்டை புத்தியை, நம்ம நல்லா வரக்கூடிய அந்த புத்தி, அந்த அறிவை போய் இல்லாதெல்லாம் போட்டு கெடுத்து விட்டாங்க. இப்போ நல்லா கேளுங்க. 25ஆவது வசனம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு, 10 கன்னிகை
ஆமாம், 10 விர்ஜின், 10 கன்னியரிக்கு. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போன 10 கன்னின்னு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? 10 கன்னியரி, 5 வயசு, 5 ஃபூலிஸ். ஃபூலிஸ்னு என்னதுன்னா புத்தி இல்லாதன்னு போட்டிருக்குது பைபிளில். அது டிக்ஷனரியில் எப்படி போட்டிருக்கேன்னா, பைபிள் கொஞ்சம் ஒழுக்கம் உள்ளது, அதனால் புத்தி இல்லாதன்னு போட்டிருக்குது. ஃபூலிஷ்னா மொத்தத்தில் முட்டாள். ஆமேன். கன்னின்னு என்னது அப்படின்னா, கன்னிகைன்னு சொல்லும்போது பெண் அல்ல, அவள் இதுவரை கற்பு களையாதவள்னு அர்த்தம். விர்ஜின்னு என்ன அர்த்தம்? பெண் கிடையாது, பெண்ணுக்கு விமன். கன்னின்னு என்னது, விர்ஜின் என்னதுன்னா இதுவரைக்கும் அவள் வந்து சரீரத்தில் பாவம் செய்யலைன்னு அர்த்தம். பைபிள் படிக்கும்போது கன்னி கண்ணின்னா உடனே எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா 10 பொம்பளைன்றான். ஐயா, பொம்பளையில் நிறைய வித்தியாசம் இருக்குது. கன்னி கழிஞ்ச பெண் இருக்குது, கன்னி கல்யாண பெண் இருக்குது. இது விர்ஜின். கன்னி அப்படின்னா என்னது, இது வரைக்கும் பாவம் செய்யலை. நல்லா புரிஞ்சுடுங்க. பாவம் செய்யாத 10 பேரில் பாவம் செய்யாத 5 பேர் பரலோகம் போகலன்றது. அவன் என்ன பிரச்சனை? இது அதான் தேட போகிறோம் பாருங்க. பொண்ணு தான் பிரச்சனை. இந்த பெண்ணுக்கு பொண்ணு பிரச்சனை. 5 பேருக்கு என்ன பிரச்சனை? அதான் நான் காட்ட போகிறேன் பாருங்க. புத்தி இல்லாத 5 புத்தி இல்லாத கன்னிகளை புருஷனை பார்க்க தீவெட்டிகளை கொண்டு போனார்கள். மணவாளனை பார்க்க தீவெட்டி கொண்டு போனாங்களாம். 5 புத்தி உள்ள பெண்கள், விர்ஜின் கன்னிகள், தூக்குச்சட்டியில் எண்ணெயும் கொண்டு போனார்கள் அப்படின்றது இல்லையா? மணவாளன் வர காத்துட்டு போய் இருக்கிறாங்க. புருஷன் வர்றாரு, எப்படி நம்மளெல்லாம் கல்யாணம் கட்டிட்டு போயிடுவான்னு போயிருக்கிறாங்க. போனால் புருஷன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் நடு ராத்திரி ஆயிடுச்சு. என்ன ஆகி போச்சு, 10 பேரும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு, தீப்பந்த தீ வெட்டிகளை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க. ஒரு சத்தம் உண்டாயிட்டு, மணவாளன் வந்துட்டார் அப்படின்ட்டு. நம்ம ஊரில் புருஷன் வரும்போது அப்போ தான் பொண்ணு ஓடி போய் கண்ணாடிக்கு முன்னாடி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். அப்படி எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு பார்ப்போம். அந்த மாதிரி மணவாளன் வந்துட்டான் உடனே தீவெட்டியெல்லாம் கொளுத்துறாங்க. நடு ராத்திரி நம்ம அந்த தீவெட்டியில் பிரகாசமாக தெரியணுமே, அழகாக தெரியணும்னு தீவெட்டியை கொளுத்துறாங்க. 5 பேருக்கு தீவெட்டி இல்லை, தீவெட்டி இல்லை, எண்ணெய் இல்லை, ஒன்றும் இல்லை. பற்ற வைக்க எரிய மாட்டேன்ட்டு. இவங்களை பார்த்தா சொல்லுது முட்டாள் கண்ணி அப்படின்னா பரிசுத்தமாக இருக்கிற முட்டாள்கள். 5 பேர் வயசில் இருக்கிறான், நல்ல ஞானம் புத்தியாக இருந்திருக்கிறா, அறிவுள்ளவங்களாக இருந்திருக்கிறா. அவங்க என்னென்ன, அவங்களும் கண்ணி தான். ஆனால் அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா, வேதம் சொல்லுது அவங்க புத்தியோடு கூட தங்கங்களை சேகரித்து மணவாளன் வரும்போது பற்றாக்குறையினால் அவர் வரும்போது இந்த பற்றாக்குறையை கொண்டு எங்கேயும் ஓடிடக்கூடாது, என்னுடைய பற்றாக்குறை அவருடைய சமூகத்தை விட்டு என்னை மாற்றி விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக புத்தியாய் ஆவியோட அறிவை பெற்று அவர் வருவதற்கு முன்னாடியே அவர் வருகிற நாளில் நான் இடறி போய் விடக்கூடாதபடிக்கு கரெக்டாக இருந்தான்றது. ஆமேன். நான் சொல்லுவேன், இயேசு நிறைய இங்கே வருவார் பாருங்க. இயேசு வரும்போது நிறைய பேர் எங்கே போயிருப்பான்னா, காசு இல்லாமல் பற்றாக்குறைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வந்துட்டு மற்ற நாட்கள் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு அங்கங்கே போயிட்டு இருப்பான். அவங்களும் பரிசுத்தவான்கள் தான், அவங்க போக மாட்டான்ற. மனம் ஒரு புருஷன் ஒரு வீட்டுக்கு வர்றாரு, வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு இல்லைன்னா எப்படி இருக்கும் அவருக்கு? கோபத்தில் இந்த பொண்ணு வேண்டான்றோம். ஒரு புருஷன் வரும் பொண்ணு பார்க்க வராரு ஒரு புருஷன்னா, இவன் ஏற்கனவே தன்னை அலங்கரித்து கொண்டு பற்றாக்குறையெல்லாம் நீக்கி அலங்கரித்து கொண்டு கரெக்டாக அழகாக இருக்காண்டாமா, அப்போ தானே அவருக்கு பிடிக்கும். மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்க்குறாரு, பொண்ணில் 10 பேர் இருப்பேன்னு சொன்னாங்க, பார்த்தா 5 பேரை காணையில். 5 பேர் எங்கே போயிட்டாங்க பாருங்க. இப்போ அந்த அறிவுள்ள 5 கண்ணிட்ட போய் கேட்குறாங்க, இது எங்களுக்கு கொஞ்சம் இந்த எண்ணெயும் தீவட்டி கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்னும் மணவாளம் வரல, இன்னும் டைம் இருக்குது, எப்போ வரேன்னு தெரியாது, அதனால இல்லை நான் தரமாட்டேன், நீ போய் அங்கே கடையில் போய் வாங்கன்னு. நான் சொல்கிறேன், காசு இல்லாமல் கடையில் போய் வாங்கினா யாரோ கொடுப்பானா? நம்ம ஊரில் ஒரு 5 லிட்டர் மண்ணெண்ணை போய் கேட்டு பாருங்கள், ஏதாவது கடையில் கொடுப்பானான்னு கொடுக்க மாட்டான். நீங்கள் பரிசுத்தவான் தான், ஆனால் காசு இல்லைன்னா நடக்காதுன்றான். தங்கம் பொண்ணு இல்லைன்னா ஒன்றும் நடக்காதுன்றார். போய் வாங்க போனால் நேரம் ரொம்ப ஆயிட்டு. இதில் நிறைய பேர் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு சொல்லுவாங்க, இந்த 5 கண்ணியும் பரிசுத்தமாக இருந்தா அந்த 5 கண்ணியும் பரிசுத்தமாக இருக்கிற. டேய், கண்ணினாலே பரிசுத்தம் தானடா, அதில் என்னது? அந்த 5 கண்ணி பரிசுத்தம், இந்த 5 கண்ணி பாவம். இந்த 5 கண்ணி பாவம் செஞ்சான்னு எங்கேயுமே கிடையாது. 10 கன்னிகையும் தான் போட்டிருக்குது, 10 பரிசுத்தவான்கள் தான், 10 பேருமே பரிசுத்தவான்கள் தான். இல்லை யாருமே பாவம் செய்யலை. ஆனால் என்ன பிரச்சனை, மணவாளம் வரும்போது இங்கே பற்றாக்குறைவினால இவ போனா பாருங்க, போகும்போது பற்றாக்குறையினால பொருளாதாரம் வாங்க போன இடத்துல எங்கேயோ பாவம் நடந்துட்டு, அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள்
என்னதான் நீங்க கன்னிகளா இருந்தாலும் சூழலை வரும்போது மனுஷன் பாவத்தில் விழுந்துடுறான். ஆமென். நல்ல ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறான், நல்ல பர்ஃபெக்டா இருக்கிறான், நல்ல பரிசுத்தமா இருக்கிறான். எங்கேயாவது பெண்ணு கிடைச்சதுன்னா, பெண்ணோட கலந்து பொண்ணும் கிடைச்சுன்னா போயிடுறானா இல்லையா? போயிடுறான் மனுஷன். நல்லா இருக்குதான், பரிசுத்தமா இருக்கிறான். ஆனா அவனுடைய பற்றாக்குறை என்ன ஆகுது? தேவன் வருவார், அவர் கண்டிப்பா வருவார்னு தெரியுது, தேவன் கண்டிப்பா வருவார்னு சொல்லி கன்னியாக தான் இருக்கிறா. ஆனா இவனுடைய தேவனோடு கூட இருப்பதற்கு, இந்த பூமியில வாழ்வதற்கு பொண்ணும் பொருளும் ஐஸ்வர்யங்கள் தேவையா இருக்கிறதுனால, இந்த தேவை தேவனோடு இருக்கும்போது இல்லாமல் இருக்கிறதுனால வெளியே போய் எப்படியாவது அந்த தேவைகளை எடுத்துக்கொண்டு தேவனோடு வந்து இருந்துடலாம் பார்க்குறா. கடவுள் என்ன பண்ணாருன்னா, பற்றாக்குறை பிரச்சனை, பற்றாக்குறையோடு கூட தேவனோடு ஒரு பரிசுத்தமாக இருக்க முடியுமானால் நீ போகலாம். ஆனால் பற்றாக்குறை வந்து தேவனை விட்டு உன்னை வெளியேற்றி உன்னை பாவம் செய்ய வைக்கிற அளவுக்கு நீ பற்றாக்குறையில் போயிடக்கூடாது. இவ பாவம் 10 கண்ணி ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட். ஆனால் நைட்டோட நைட்டா மண்ணெண்ணெய் வாங்க போனாங்க பாருங்க எரிக்கிறதுக்கு, அங்கே ஏதோ ஃபால்ட் நடந்துட்டு. புரியுதா உங்களுக்கு? அங்கே ஃபால்ட் நடந்துட்டு. அதனால ஓடி வந்து கதவை தட்டுறா. பரலோராஜ்யம் போகல, கதவை தட்டுறா. நீங்க கதவை தரங்க, மணவாளனே கதவை தரங்க, 5 பொண்ணுகள் வந்திருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் உங்களை அறியேன் அப்படின்ட்டார். என்ன அர்த்தது நான் உங்களை அறியேன்னா? அவர் சொல்றாரு, முதல்ல 10 பேர் நீ வந்தது உண்மைதான், ஆனா இப்போ நீ பாவத்துக்குள்ள போன பாரு, எனக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாதுட்டார். பற்றாக்குறையோடு கூட உங்களால பரிசுத்தமா வாழ முடியும்னா நீங்க பாக்கியவான். ஆனா இங்க சொல்லுது, பற்றாக்குறையோடு கூட யாரும் இங்க பரிசுத்தமா வாழ முடியாது. பொண்ணும் தங்க ஒரு மனுஷனுக்கு தேவைக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, எண்ணெய்க்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு அநேக தேவைகள் இருக்குது. இதுக்கு பொண்ணு ரொம்ப முக்கியம். இது பொண்ணும் பொருளும் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கண்டிப்பா மனுஷன் பாவத்தில் விழுவான். சபை ஏதோ அறியாம பேசிட்டு இருக்குது. அதுக்கு நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. அவங்க தாத்தா மார்க படிப்பு இல்லாத காலத்தில், பைபிள் தெரியாத காலத்தில் போதிச்சது, அவங்க தகப்பமார்க எடுத்து அதை போதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பரம்பரை சொத்து மாதிரி, தங்கம் போடக்கூடாதுங்கிற போதனை பரம்பரை சொத்து மாதிரி விட மாட்டாங்க. அவங்க படிக்கிற கிடையாது, அவங்களுக்கு ஒரு உபதேசம் இருக்குது. மூதாதையர்கள் பண்ணின அதே உபதேசம். மூதாதையர்கள் அன்றைக்கி ஸ்கூலுக்கே போகலை, எல்லாம் 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் தான் படித்தான். எங்கள் ஊரில் ஒரு டீச்சர் இருக்கிறான், 3 படித்தது தான் டீச்சர், பாட்டி செத்தும் போயிடுச்சு. அப்போ அந்த காலத்தில் என்ன படிச்சிருப்பான்? 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படித்தோம், வாத்தியானா இருந்திருக்கிறான். அப்போ பைபிள் சரியாக அவனுக்கு புரியலை. அவன் புரியாதனால படிக்கும்போது அந்த வியாக்கியானம் தெரியாதனால நகை போடக்கூடான்ட்டான். அதனால இது அப்பா வந்து 40 வருஷம் நகை போடக்கூடாது போதிக்க, மகனும் கேட்க, மகனும் அதே ட்ரெண்டெல்லாம் போகிறான், இது நகை போடக்கூடாது, பாவம் பாவம். கடைசியில் எல்லாம் பார்த்தா நகை போடாதது வாழ்க்கை பற்றாக்குறையினால பாவத்தில் விழுந்துருது, பரலோராஜ்யம் கைவிட்டுருது. அதெல்லாம் கர்த்தர் சொன்னார், காணிக்க நீ கொடுக்கலாம், காணிக்க கொடுக்குற அளவுக்கு உன் ட்ரெஷரில் உன் பொக்கிஷத்தில் நிறையா சேர்த்து வை. ஒன்று உன் பற்றாக்குறையை போக்குறதுக்கு, இன்னொன்று தெய்வம் பற்றாக்குறையை போக்குறதுக்கு நிறையா சேர்த்து வைன்றார். அது பாவம் அல்ல. நான் எப்பவுமே சொல்லுவேன், சபைக்கு வரும்போது வெள்ளையில் வராத, கண்டிப்பாக நீ பரவராஜ்யம் போக மாட்டேன். சபைக்கு வரும்போது நகை பாவம் சொல்லிட்டு வராத, நிறைய சம்பாதிக்கணும், கேளு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நிறைய சேக்கல் பொண்ணு தாங்க. நானும் காசுக்காண்டி யார்ட்டையாவது, நீங்கள் காசுக்கு யார்ட்டையா வெளியே போய் பேசுங்க, அவன் கண்டிப்பாக டபுள் மீனிங்கில் தான் பேசுவான். நீங்கள் காசுக்கு பேசி பார்த்துருக்கீங்களா? ஒரு 25 லட்ச ரூபா நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கடன் கேளுங்க, அவன் பேச்செல்லாம் டபுள் மீனிங் தான் இருக்கும். முதல்ல கேட்பான், எப்போ தருவீங்க, ஹலோ எப்போ கொடுப்பீங்க தான் கேட்பான். நம்மளுக்கு புரியல, திருப்பி பைசாவை கேட்குறாரா வேற என்ன கேட்குறாரு, டவுல் மீனில் தான் பேசுவோம். பற்றாக்குறை கண்டிப்பாக தான் இழுக்கும். இவர் சொல்கிறாரு அப்படிலாம் செய்யக்கூடாது, எப்போ தெளிவாக இருக்குன்றாரு. ஏமேன். சில பேர் சொல்கிறாங்க பாருங்க, இந்த தூக்குச்சட்டியில் மண்ணெண்ணெய் இருந்துச்சு பாருங்க, நல்லா தீவட்டியை பற்ற வைக்கிறது, அபிஷேக தைலம் பற்ற வைக்காது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தைலம் அது வந்து அபிஷேக தைலம். அடப்பாவி, யாராவது அபிஷேக தைலத்தை கொண்டு எரிச்சு விடுவாங்களாடா? தீப்பந்தத்துக்கு ஊற்றுறது அபிஷேக தைலமா? அது மண்ணெண்ணெய். ஹலோ, அதனால அதை எண்ணெய்க்கு ஒப்பிட்டுருக்கனால இது அபிஷேகத்துக்கு வைக்கிறோம், இந்த ஸ்திரீட் அபிஷேகம் இல்லை. இருந்துச்சு, உண்மையில இருந்துச்சு. எது வரைக்கும் இருந்துச்சு? அவளுக்கு பற்றாக்குறை வருகிற வரைக்கும் அபிஷேகம் இருந்துச்சு. அவங்க நான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியம், காசு ரொம்ப முக்கியம், பொண்ணும் பொருளும் ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் நடக்கிற எல்லா பாவத்துக்கும் காரணம் தங்கம்தான். நிறைய பேர் தங்கம் போடுற ஆசையில் தங்கம் இல்லாமல் பித்தாலை வெள்ளி டூப்ளிகேட் தங்கம்னு எடுத்து போட்டுக்கிறாப்புல. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட மனுஷர்கள் தங்கம் இல்லாமல் வாழ முடியாது என்பதை வெளிக்காட்டுறார்கள். இப்படிப்பட்ட மனுஷர்கள் பாவத்தில் விழுவது ஈஸியாக இருக்கும். ஏன்னா என் ஆசை என்னதுங்கிறத பித்தாலையிலேயே போட்டு காட்டுறேன். ஆனால் இது எனக்கு தங்கம் போடணும், எனக்கு பிரேஸ்லெட் போடணும், எனக்கு தாலி போடணுங்கிறத பித்தாலையில் போட்டு காட்டுறோம் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு கிடைக்கலன்ற அர்த்தம். இந்த மனுஷன் ஈஸியாக பாவத்தில் விழுந்து விடுவான். நான் சொல்லுவேன், தங்கம் போட ஆசைப்படுறவன் தங்கம் இல்லாட்டி அது இல்லாமலும் இருக்க பழகிவிட்டால் மனுஷனுக்கு தெரியும்
இந்த பொண்ணு இல்லாவிட்டாலும் பரிசுத்தமாக இருப்பாள், இருந்தாலும் பரிசுத்தமாக இருப்பாள் என்று தேவனுக்கு தெரியும். நீ தங்கமே இல்லாமல் தங்கத்தில் எல்லாம் ஜோடிக்கும் போது பிசாசுக்கு தெரியும், ரொம்ப ஆசைப்படுது, இது எங்கேயா கூட சிக்க வச்சிரும். நான் சொல்லுவேன், பரிசுத்தம் எதுக்கு உட்பட்டதுன்னா இது பரலோகராஜ்யத்துக்கு உட்பட்டது. இந்த பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு என்னென்ன காரியங்களெல்லாம் உங்களுக்குள்ள போதனையாட்டோ அறிவில்லாமே வருதோ அதை தள்ளி விடுங்க. நான் நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, தங்கமும் பொண்ணு இருந்தால் பாவம் செய்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. தங்கமும் பொண்ணு இல்லாட்டி தான் மனுஷன் பாவம் செய்வான். கரங்களை தட்டிடுங்களேன். நீங்க உண்மையான கரத்தை தட்டுங்க, உண்மையான கரத்தை தட்டுங்க. ஏமேன். இல்லை எனக்கு என்னன்னா தங்கம் பணம் இல்லை, எனக்கு காசு பணம் தங்கம் எல்லாம் இல்லாட்டி நீங்கள் இருப்பீங்கன்னா இருக்க மாட்டீங்க. யாருக்கா ஃபோனை போட்டு உங்களை இருக்க கூடாது பிசாசு. டக்குன்னு ஒரு ஆசை கிளப்பும், இல்லைன்னா கடைக்காரன் வந்து கேட்பான், கடைக்காரனுக்கு காசு கொடுக்கணும், டக்குன்னு யாருக்கா ஃபோனை போடுவோம், அவர் ட்ரிபிள் மீனிங்கில் பேசுவார். பாவம் எப்படியா நம்மளுக்கு கொந்தளிக்க பண்ணி பாவத்தில் தள்ளும். அப்போ அதனால சொல்றாரு, ஃபர்ஸ்ட் மத்தேயு 2வது அதிகாரம் வரும்போது மத்தேயுவிலே நிறைய காரியங்கள் இருக்குது. தங்கம் பாவம் அல்ல, தங்கம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தங்கம் இல்லாததுனால, பொருளாதாரம் இல்லாததுனால, பற்றாக்குறைவுனால அநேக பேர் 5 கன்னிகை பரிசுத்தமாக்கப்பட்ட கன்னிகை நரகத்துக்கு போயிருக்கா. எச்சரிப்பாயிரி காசு பைசாவை தங்கத்தை குறித்து ஈஸியாட்டு அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இடத்தை விட்டுறாத. அதுதான் உன்னை கடைசி காலத்தில் உன்னை தேவத்தை விட்டு பிரிக்க ஆரம்பிக்குது. அப்புறமா அந்த அதில் ஒரு நெருக்கம் வரும் பாருங்க. என்ன நெருக்கம் வருது? சபைக்கு போனாங்க, இவங்களோட பணம் இல்லை, அதனால ஒரு நெருக்கம். 2வது சபைக்கு போனாங்க, நிறைய காசு இருக்குது, இவங்க காசுக்கு அளவுக்கு தக்கதாக சபையில் ஆள் இல்லை, இப்படி ஒரு நெருக்கம். இந்த 2 நெருக்கத்தினாலையும் மனுஷனுக்கு என்ன நெருக்கம்னா, இங்க பரிசுத்த நெருக்கம், பரிசுத்த பற்றி யாருமே பார்க்கறதே கிடையாது. ஒவ்வொரு சபையிலையும் பரிசுத்த கன்னிகள் நிறைய பேர் இருக்கிறா. ஆனா ஊழியக்காரனோ அங்க இருக்கிற விசுவாசிகளோ பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லுவாங்க. பரிசுத்த கன்னிகள் ஏழையா இருந்தா யாரும் கெட்டுறது கிடையாது. அப்படியே போயிடுறாரு. அங்க இங்க இருந்து அப்படி சென்னைக்கு போயிடுறாரு. சென்னையில நாங்க பாஸ்டருடைய பையனுக்கு சென்னையில பொண்ணு, ஏன் சபையில நிறைய கன்னிகள் இருக்கத்தானே செய்யுது. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணு வீட்டுல ஒண்ணு கிடையாது. அவன் எல்லாரும் போதிக்கிறான், தப்பு தப்பா போதிக்கிறதுனால தான் வாழ்க்கை தப்பு தப்பா இருக்குது. நான் சொல்றேன், சரியா திங்க் பண்ணுங்க. நீங்க என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு மத்தேயு நீங்க தொடங்கும் போதே வந்துடும். முதலே கர்த்தர் காணிக்க தங்கத்தை தான் கேட்டார், பொன்னையும் பொருளை தான் கேட்டார். ஆண்டவருக்கு நிறைய கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும், என் ஆண்டவருக்கு நிறைய கொடுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நிறைய கொடுக்கணும், என் பசங்களுக்கு நிறைய கொடுக்கணும். அதனால உயிரோடு இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்தமாக இருந்து நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விட்டால் எல்லா நன்மைகளும் வரும். அதனால நான் நல்லா இருக்கலாம். ஆமென். 25:13 மத்தேயுவில் இருக்குது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கன்னு இருக்குது. இந்த வசனத்தை படிச்சுட்டு சொன்னாங்க நிறைய பேர். நாளை அப்படின்னா டே, நாளிகை அப்படின்னா மணி, நம்மளுக்கு தெரியாது இல்லையா. நிறைய பேர் இந்த வசனத்தை படிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஏசப்பா எப்போ வரும் தெரியாது, அதனால விழித்திருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணிட்டான்னா, விழித்திருங்கன்னு சொன்னது அறிவை சொன்னார், கண்ணை சொல்லலை. நிறைய பேர் ஆண்டவரே எப்போ வருவீர் தெரியலையா, ஆண்டவரே நம்முடைய வருகை காத்திருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் விழித்திருக்க சொன்னது நைட்டு பகலாட்டெலாம் கிடையாது. விழித்திருக்க சொன்னது விடிய காலம் சாயந்தரத்துலேருந்து விடிய காலம் வரைக்கும் கிடையாது. அந்த விழித்திருப்ப சொல்லலை. இவர் என்ன சொன்னார்னா, புத்தியோடு கூட இருங்க. முதலே ஒன்று சொல்லிட்டார் இல்லையா, 5 ஸ்திரீகள் பற்றாக்குறையினால நரகத்துக்கு போனதை நீங்கள் கண்டீங்க. இனி நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் விழுந்து போகக்கூடாதபடிக்கு விழிப்புணர்வு உள்ளவனாக இருங்கன்றார். விழித்திருங்கள, விழிப்புணர்வு, நல்ல உணர்வு கொண்டு வாங்கன்றார். அங்கே நைட்டை பற்றிலாம் ஒன்றும் பேசலை, அவங்க ஜெபம் பண்ணி பேசலை. நீங்கள் பாருங்க, பல்லவராஜ்யம் போனவங்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு வர தாமதமான பின்னாடி எல்லாம் தூங்கிட்டான், அப்படி தான் இருக்குது. விடிய யாரும் ஜெபம் பண்ணல, தூங்கிட்டான். ஆனால் 5 பேர் புத்தி உள்ளவங்களாக இருந்தால் என் பற்றாக்குறை எப்படியா இயேசு வரும்போது எக்காலம் ஊதப்படும், அந்த எக்காலம் ஊதப்படும் போது நான் சுதாரித்து கொள்ள வேண்டும். என் பற்றாக்குறைக்காக நான் பாவத்தில் விழுந்துடக்கூடாது. இதுதான் பாயிண்ட். என் பற்றாக்குறை என்னை பாவத்தில் தள்ளி விட்டுறக்கூடாது. அதுக்கு முதல்ல பாயிண்டை சொல்லிட்டு, தங்கம் பரிசுத்தமானதான், நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக சேகரிக்கணும்னு முதல்ல சொன்னேன். தங்கம் பாவம் அல்லன்னு மத்தேயுல 2. அப்புறமா சொன்னேன், யாத்திரா புஸ்தகத்தில் தங்கம் பரிசுத்தமாக்கப்படுகிறது, தங்கத்தை பரிசுத்தமாக்கப்படுகிற தேவாலயம். அங்கே மகாராஜா தங்கத்தை பரிசுத்தப்படுத்துகிறார் அப்படின்னு. 3வது சொன்னேன், தங்கம் இல்லைன்னா பற்றாக்குறை நம்மளே பாவத்தில் கொண்டு போய் நரகத்துக்கு கொண்டு போயிருந்தேன். 4வது, தங்கம் போடலாமா. நிறைய இடத்துல என்ன தங்கம் வந்து பாவம் போடக்கூடாதுன்னு அடித்து பேசுகிறாங்க. தங்கம் போட்டாலும் தப்பாக பேசுகிறாங்க. இந்த தங்கத்தை பற்றி 4வது பாயிண்ட் போடணும். தங்கம் போடுறது பாவமா புண்ணியமா அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீ தங்கம் போட்டன நீயும் உன் புருஷனும் பரிசுத்தமாக வாழ முடியும். தங்கம் இல்லைன்னா கண்டிப்பாக புருஷனார் இடறிடுவார். இப்போ அதுக்கு முதல்ல சொல்லிட்டேன். இப்போ பாயிண்ட்டுக்கு போவோம். 1 பேதுரு புஸ்தகம்
1 பேதுரு புத்தகம் எல்லாம் திருப்பி விடுங்க. இதை கொஞ்சம் பேசணும், நான் இதை கொஞ்ச நாள் பேச விட்டுட்டேன். ஆமென். 3வது அதிகாரம். ஏன்னா இதில் தான் தங்கத்தை பற்றி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறான், தர்க்கம் பண்ணுறாங்க. இதில் 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் ஒரு முதல்ல 1ஆம் வசனத்துலேருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, பொருளடக்கம். அதில் என்னென்ன வசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷன் அப்படின்னு இருக்குது, அவனை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்குது. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், வெள்ளை ட்ரெஸ்லாம் போடுவான், எல்லாம் போடுவான், வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். சபையில் கை தட்டுவான், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், எல்லாம் நல்லா போடுவாப்புல. ஆனால் வசனத்தை சொன்னால் கீழ்ப்படிய மாட்டாங்க. நிறைய புருஷமாருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? திருவிரதம் எடுப்பாங்க, உபவாச ஜெபத்தில் இருப்பாங்க, நிறைய பாஸ்டர்கிட்ட போய் அவங்க பாடும்போது இவங்களும் பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க ஆராதிக்கும் போது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகே தான். பட் வசனத்துக்கு கீழ்ப்படுறாரு அப்படின்னா கீழ்ப்படிய மாட்டார். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷம்னு என்ன அர்த்தம்? வசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷனை ஆதாயப்படுத்தணுன்றது. முதல்ல புருஷனை ஆதாயப்படுத்துறதுக்கே பொண்டாட்டிக்கு போதும் போதுன்னு ஆயிடுது. ஹலோ, வசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷனை ஆதாயப்படுத்த முடியாது. ஏன்னா நம்மளை எப்படி பார்த்து கட்டினாருன்னு, ஒரு ஏழை குடும்பத்தில் கத்தருக்கு பயந்த பொண்ணுனா கட்டினாரு. பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு நல்லா லிப்ஸ்டிக்லாம் போட்டு மேக்கப்பாக இருக்கிறத பார்த்துட்டு ஸ்டைலாக பார்த்துட்டு வாவ் மயங்கி தான் கட்டினாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படித்தானே பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்து மூஞ்சலாம் பேச. கல்யாணம் கட்டின பின்னாடி இப்போ என்ன ஆகுது? அவர் மைண்டில் மாற்றம் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறா, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா அப்படியே அவர் மாறிடுவார். ஐயோ, மாற மாட்டார். அவர் புதுசாக பிக்கப் பண்ணுவார். அவருக்கு ஏன்னா அவர் சொல்லுது பாருங்க வசனம், மனைவிகள் புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்ளணும் அப்படின்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா பாருங்க, இது ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்க, இதில் இருக்கு பாருங்க. அந்தபடி 5ஆம் வசனம், பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் இருக்கு. அதான் என்னென்ன, பரிசுத்த புருஷர் கீழே சாரால் ஆபரன்றது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பெல்லாம் விசுவாச வீரர்கள். நல்லா கேட்டுருங்க. இப்படி விசுவாச வீரர்களாய் இருந்த புருஷர்களை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு இந்த ஸ்திரீகள் தங்களை அலங்கரித்தார்கள் இருக்குது. நல்லா புரிஞ்சுடுங்க. விசுவாசத்தில் டாப்பாக இருக்கிறான், நல்ல ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறான், அவனோ எங்கே தட்டி தடுமாறி கீழே விழுந்துருவான்னு மனைவிமார்கள் நல்ல அலங்காரமாக இருந்து அந்த அலங்காரத்தினால பாதி அவங்களை கவர் பண்ணாங்கன்னு இருக்குது. இருக்கிறீங்களா கேட்குறேன். ஆமேன். அவங்களுக்கே அவ்வளவு பெண்கள் போராடி இருக்கிறா. நம்ம ஆட்களுக்கு பைபிளை வசனத்துக்கு கீழ்ப்படுகிற புருஷமார்களுக்கே அந்த ஸ்திரீகள் என்ன பாடுபட்ட காலில் விழுந்து கையில் விழுந்து அப்பா நீ அங்கங்கே தடவிகளை பேராதப்பான்னு பிடிச்சி வச்சுட்டாங்களாம். அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷமார்கள் எந்த அளவுக்கு மேய்ச்சலில் இருப்பாங்க? ஏவன் சொல்லுங்களேன். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற புருஷமார்களுக்கு கீழே உதாரணம் போட்டிருக்கு சாராள் இருக்குன்னு. சாராள் சாராளுடைய புருஷனை கையில் கட்டி போடுறதுக்கு பல மாதிரி மேக்கப் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறான். இருந்தாலும் அவர் ஒரு மாதிரி வந்துட்டு இருந்தாராம். அப்படி ஆபிரானுக்கே அவ்வளோ நிலவு அவ்வளோ கஷ்டம் பிடிச்சி வைக்கிறதுக்கு. அப்போ வசனமே தெரியாத ஆள் என்ன பண்ணுவார்? அப்போ என்ன சொல்றாரு, நீங்க புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்ளணும்னு 5 பாயிண்ட் சொல்றாரு. 1, உங்க புருஷன் உங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொள்ளணுமா? வசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷன். தாவீது பல இடங்களில் போயிட்டு இருந்தாரு. சாலமோன் தேவனுக்கு கீழ்ப்படிச்சவன் பல இடங்களில் போயிட்டு இருந்தான். இன்னும் சாலமுடைய பிள்ளை பல இடங்களில் போயிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாக்களும் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற புருஷர்களும் அநேக பேர் வேறொரு ஸ்திரீட்ட கவர்ந்து விழுந்திருக்கிறாங்களாம். இப்படி இருக்கும்போது நம்ம புருஷமார்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியாது, பைபிளே தெரியாது. கமந்து கமந்து விழுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். கமந்து விழுவாங்க. அப்போ அதுக்கு சொல்கிறாரு, அதுக்கு 5 பாயிண்ட் இருந்தால் தான் உன் புருஷன் வேறு படகுல ஏறி பயணம் செய்ய முடியாதபடி உங்கள் படகுல வச்சுக்க முடியுன்றாரு. 1. அப்புறமா இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணுறேன் நான் இல்லையா. இப்போ 5 காரியம். முதல்ல புறம்பான அலங்காரம் உங்களுக்கு வேணுன்றார். படிக்கும்போது புறம்பான அலங்காரம் வேண்டான்னு பைபிளில் வருது. அதை நான் கரெக்டாக சொல்கிறேன். புறம்பான அலங்காரம் முதல்ல பெண்களுக்கு புருஷனை கட்டி போடுறதுக்கு புறம்பான அலங்காரம் வேணுன்றார். 1, மயிரை பின்னுங்கன்றார். நிறைய ஸ்திரீகள் மயிரை பின்றதே கிடையாது. அது மயிறு மாதிரியா இருக்கும் பாருங்க, பனங்க கொட்டை மாதிரி இருக்கும். எண்ணெயும் போடுற கிடையாது, ஷாம்பும் போடுற கிடையாது. அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சைஸாக வச்சுக்கிட்டு முடியெல்லாம் வச்சுட்டு. ஏன் பின்ன சொன்னாருன்னா, பெண்களுக்கு நீளமான முடி. ஸ்திரீகள் முடியை பின்ன. நம்மளுக்கு சபையில் சொல்லி கொடுத்துறாங்க முடியை பின்னக்கூடாது, பொண்ணு அணியக்கூடாது.
விலை உயர்ந்த அஸ்திரம் போடக்கூடாதுன்னாரு. அதெல்லாம் பைபிள் படிக்காதன்னு சொன்னது. பைபிள் படித்த நான் சொல்கிறேன், அறிவு இருக்கிறான்னு சொல்கிறேன், ஆவியார் நடத்தப்படுறதுனால சொல்கிறேன். நான் முதல்ல என்ன பண்ணணும்னா, பெண்கள் வீட்டில் ஒழுங்கும் கிரகமாட்டு முடிய நல்லா அழகாக பண்ணி நல்லா நீட்டாட்டு கட்டி வச்சுக்கின்றார். பெண்களுடைய முக்காவாசி அழகு கேர் ஸ்டைல் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். உண்மையாக சொல்கிறேன், பெண்களுடைய ஃபஸ்ட்டு அழகே அவருடைய கேர் தான். பொன்னாபுரங்களை அணியணுன்றார். என்ன சொல்கிறார்? ரெண்டாவது, நல்லா போடுமா பொன்னாபுரங்கள்லாம் போடுன்றார். அழகாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுன்றார். அதுக்கு என்ன சொல்கிறாரு? பொன்னாபுரங்கள்லாம் வாங்கி போடுன, அதுக்கேற்ற வழிகளை உருவாக்கு, நல்லா வேலை செய், நல்லா சம்பாதி, டிவி பார்த்துட்டு இருக்காத, பாவத்தை பார்த்துட்டு இருக்காத, உன் புருஷன் ஒன்றை விட்டு போகாமல் இருக்குன்னு இதெல்லாம் தேவைப்படுது. அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது மகாராஜா, நீங்கள் அவர் வரும்போது அவருக்கு மகாராஜா எங்கே போயிட்டு வந்தாலும் நீங்கள் மகாராணி மாதிரியே இருக்கணும். அதனால் முடிய பின்னி பொன்னாபுரங்களை அணிகின்றார். விலை உயர்ந்த வஸ்திரம் போடணும்னா முதல்ல நம்ம சரீரத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போடணும். இல்லைன்னா உடம்புல இருக்கிற கப்பு விலை உயர்ந்த வஸ்திரத்தை தூக்கி அடிக்கும். இதெல்லாம் நிஜமாட்டம் தான் போதிச்சிருக்குது. அப்போ ஒரு மனுஷன், ஒரு ஸ்திரீ ஒன்று பிரசங்கம் பண்ணாண்டான் புருஷன்ட்ட போய், போதனையின்றி புருஷனை கீழ்படுத்தலான்றார். பொண்ணு பிரசங்கம் பண்ணாண்டான். இன்னைக்கு கர்த்தர் இப்படி சொல்லிருக்கிறார் அப்படின்னு சொன்ன, கர்த்தர் எப்படி சொல்லட்டு, என் மைண்ட் இப்போ வேற எங்கேயே போயிட்டு இருக்குது, கர்த்தரை பின்னாடி பார்த்துக்கலாம் பாரு. இவன் மைண்ட், உங்கள் பேச்சை உங்கள் புருஷன் கேட்கணுமா? கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், நீங்கள் சூப்பராட்டு நல்லா முடியை ஸ்டைல் பண்ணி, நல்லா நகை போட்டு, நல்லா வாஷ் பண்ணி, உங்களை சுத்தமாக்கி, நல்ல விலை உயர்ந்த வஸ்திரம் போட்டால் அவர் உங்களையே குடுன்னு சுற்றிட்டு வருவார். இப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது எப்படி ஆதாயப்படுத்துகிற? இப்போ நீ சபைக்கு போகிற, உனக்கு சபையை பற்றி தெரியுது, இது வசனத்துக்கு கீழ்ப்படியாத மனுஷன், இனி இவனை வசனத்துக்கு கீழ்ப்படிய பண்ணணும்னா கொஞ்ச காலத்துக்கு நான் அவனுக்கு மனைவி ஆக்கப்பட்ட பின்னாடி என் புறம்பான அலங்காரத்தினாலே அந்த மனுஷனை என்னோட ஒரு கட்டை பண்ணி, பின்பு அந்த மனுஷனை நான் இப்போ என்ன செய்கிறேன், சபைக்கு நேராக கொண்டு போயிடுறேன். இப்படித்தான் ஒரு மனைவி ஒரு புருஷனை போதனையின்றி அவளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியுமே தவிர அவனை. இன்னொன்று இருக்குது, புறம்பான அலங்கரிப்பு 3 சொல்லிட்டேன், இன்னும் உள்ளான அலங்கரிப்பும் ஒன்று இருக்குது. எல்லாம் நல்லா அலங்கரிச்சுட்டு புருஷனவே கத்தினு போயிடும் அந்த ஆள். ஆமேன்னு சொல்லுங்களேன். முடிய பின்னிருக்கிறீங்க, ஸ்டைலாக இருக்கிறீங்க, நல்ல வஸ்திரம் சூப்பராக விலையுறந்து போட்டிருக்கிறீங்க, நல்ல நகையெல்லாம் போட்டிருக்கிறீங்க, புருஷனை பார்த்து எப்போ பார்த்தனு உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எல்லாம் மனுஷன் தானே, நீ அப்படி இருக்க, இப்படி பேசுனா சாகர நாள் வரைக்கும் கட்டுக்கோப்பாய் வைத்திருந்தால் நான் சொல்லுவேன், உங்கள் புருஷன் கண்டிப்பாக ரசிக்கப்படுவான். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல். இப்படி இராமல் போட்டிருக்கீங்க பாருங்க. அதாவது புறம்பான அலங்கரிப்புனா இந்த மண்டை, கோட்டு, சுடிதாரு, பட்டுச்சேலை, இதெல்லாம் தான் புறம்பான அலங்கரிப்பு. அலங்காரமாக இராமல் அப்படி போட்டிருக்கு. அப்போ உடனே சொல்ல, அலங்காரமாக இராமல் இருக்குனால நம்ம அலங்கரிக்க கூடாதுன்னு சொல்லுது அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. அலங்காரமாக இராமல்னா இதை மட்டும் செய்யாத. அதாவது சில ஸ்திரீகள் புறம்பான அலங்கரிப்பை அலங்கரிச்சுட்டு உள்ளான அலங்கரிப்பை விட்டுறாங்க. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறந்திருக்கிற கூடமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள், அது தேவனுடைய பார்வையிலேற பெற்றதென்று. அதாவது இந்த வசனத்துடைய வியாக்கியானம், அந்த அலங்கரிப்பும் வேணும், இந்த அலங்கரிப்பும் நம்மளுக்கு வேணும். 2 இருந்தால் தான் ஒரு புருஷரை ரசிக்கப்பட முடியும். ஆனால் வசனத்தை வாசிக்கும் போது எப்படி இருக்குதுன்னா, இது செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அது செய்யக்கூடாதுன்னு போடையில் அதில் ஒரு கமா போட்டு ஏன் வராங்கன்னா, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரம் உடுத்து கொள்ளுதல் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு இராமல் கமா அப்படின்னா இவ்வளத்தை செய்யாமல், அதோடு கூட அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம் அமைதலாகி இருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தையும் அலங்கரித்து கொள்ளுங்கன்று. துதிக்கிறது பேச்சு, உபவாசம் இருக்கும்போது நான் தேவனிடத்தில் பேசுறது பேச்சு, பிரசங்கம் பண்ணுறது பேச்சு. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லைன்னு இல்லை, பேச்சில் இருக்குது, முக்கால்வாசி பேச்சில் தான் இருக்குது, அப்புறமா பலத்தில் இருக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை அப்படின்னா இல்லைன்னு கிடையாது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இருக்குது, அப்புறம் பலத்தில் இருக்குதுன்றார். அப்போது இந்த ஒரு கமா என்ன செய்யுதுன்னா, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இருக்குது, அது மாத்திரம் இல்லை பலத்தில் இருக்குன்றார். இந்த வசனம் அதான் சொல்லுது, மயிரை பொன்னி பொன்னாபுரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமும் இராமல் இருக்குது. அப்படி போல தான் அந்த வசனத்தில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லைன்றது. பேச்சில் இல்லைன்னா இல்லைன்னு கிடையாது, போடக்கூடாதுன்னா போடக்கூடாதுன்னு கிடையாது, அதில் தான் ஒரு கமா போட்டிருக்காங்க. அப்படின்னா இது மட்டும் இல்லை, இந்த கமாங்கிறது இது எஃபெக்ட் அப்படின்னா ஒரு ட்ரெயின் மாதிரி.